எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொரிச்ச மீன் பிரட்டல் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது எளிமையாக இருந்தாலும் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இந்த பொரிச்ச மீன் பிரட்டலை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பொரிச்ச மீன் பிரட்டல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ கொடுவா மீன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் எந்த துண்டு மீனை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கு கொடுவா மீன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம பிரட்டி ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மீனில் பிரட்டிக்கோங்க. இப்போ இது போல் பிரட்டிட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஓரமாக ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு சூடான சட்டியில் 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு 10லிருந்து 12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதோட கூட ஒரு 5 செத்தல் மிளகாய், காஷ்மீர் மிளகாய் உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் இதில் 2 குறைச்சிட்டு நீங்கள் 2 காஷ்மீர் மிளகாயை சேர்த்துக்குங்க. இப்போ இதை மெல்லிய நெருப்பில் வச்சு நல்லா பச்சை வாசனை போக லைட்டாக வறுத்துக்கோங்க. இதுபோல் மிளகாய் வெங்காயம் கலர் மாதிரி வந்ததும் இப்போ இது முழுவதையும் நம்ம இந்த அடுப்பிலிருந்து இறக்கிட்டு இதை வலித்து வேறையாக எண்ணெயை விட்டு எடுத்து வச்சுடுவோம். அடுத்து மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீனை போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக கலர் வரும் வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய முருக விடாமல் அளவாக பொரிச்சுக்கோங்க. நெருப்பை மீடியமாக வச்சுட்டு பொரிச்சிங்கன்னு சொன்னால் கருகாமல் நம்ம விரும்புகிற கலருக்கு நம்ம நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கலாம். இப்போ மீன் ஒரு பக்கம் பொரிஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வதக்கி வச்ச மிளகாயையும் வெங்காயத்தையும் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதோட ஒரு 15 கிராம் புளியை நல்லா திக்காக நீங்கள் கரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் மீன் அழகாக பொரிஞ்சிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம வேறொரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயோடைய நம்ம மிளகா வெங்காயம் தாளித்த எண்ணெயையும் சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இப்போ அதோட கூட ஒரு 10 கிராம் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், அதோட கூட 20 கிராம் அளவுக்கு ஒரு 4லிருந்து 5 பூண்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு அதே போல் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எது பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது போல் இஞ்சி வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதும் இப்போ இதில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இது போல் 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ மிக்ஸி கழுவி வச்சுருக்கிற ஒரு 1/4 கப்பு தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா மீனில் நாங்கள் போட்டு பொரிச்சிருக்கிறோம், அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு இப்போ நம்ம மீன் முழுவதையும் அதில் எடுத்து அடிக்கிடலாம். இது போல் அழகாக அடுக்கிட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் பொரிய விட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் 5 நிமிஷம் பொரிய விட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். மீனை திருப்பும் போது கவனமாக திருப்பிக்கோங்க, இல்லையாண்டா உடையும். மறுபடியும் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து அவ்வளோதாங்க, மீன் பிரட்டல் ரெடி ஆகிட்டு. இப்போ கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கினா அவ்வளோதான்.
ஓகே நண்பர்களே, மிக மிக எளிமையான முறையில் எப்படி பொரிச்ச மீன் பிரட்டல் செய்யறேன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதே போல உங்கள் வீடுகளிலும் செய்து அசத்துங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தானு. God bless you.